அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்ட மதபோதகர் ஜான் ஜெபராஜுக்கு ஏப்ரல் 25 வரை நீதிமன்ற காவல் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். கிறிஸ்தவ பாடல்கள் பாடி பிரபலமான தென்காசியை பூர்வீகமாக கொண்டவரும் கோவையை சேர்ந்தவருமான பிரபல கிறிஸ்தவ மத போதகர் ஜான் ஜெபராஜ் கோவையைச் சேர்ந்த 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே மத போதகர் ஜான் ஜெபராஜை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் ஜான் ஜெபராஜ் வெளிநாடு செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் கூறப்பட்டது. எனவே விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்து அவர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை காவல்துறையினர் எடுத்தனர். மூணாறு பகுதியில் மத போதகர் ஜான் ஜெபராஜ் தனிப்படையினை கைது செய்தனர். இந்த நிலையில் காந்திபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. தற்பொழுது இந்த மத போதகர் ஜான் ஜெபராஜை வரும் 25ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி நந்தினி தேவி உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி நேசராஜ், உங்கள் தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.